வீட்டு தோட்டத்தில் சப்போட்டா நடவு செய்கிறவங்க என்ன வகையான சப்போட்டா மரம் வைக்கலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் தோட்டத்தில் இருக்கிற காலப்பட்டி சப்போட்டா ரகம். இது வந்து புஷ் டைப்பில் வரும். இது வந்து நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சுக்கலாம். பாருங்கள், சின்ன செடியிலேயே பூ வச்சிருச்சு. விட்டால் அப்படியே பிஞ்சாமல் காயாக மாறிடும். ஆனால் இப்போ பறித்து விட்டுறோம், அப்போ தான் செடி பெருசாகும். இது வந்து மாடி தோட்டத்துக்கு ஏற்ற ரகம். ரொம்ப பெருசாக வராது. கட் பண்ணி வளர்த்துனிங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ்லேயே நிறைய காய் பிடிக்கும். இது வந்து அந்த ரகம். அடுத்து வந்து நம்ம தாய் பனானா சப்போட்டா. இது தோட்டத்தில் வைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா காய் வந்து பனானா மாதிரி வாழைக்காய் மாதிரி நீளமாக வரும். இது நான் சென்னையில் க்ரீன் லேண்ட் நர்சரியில் வாங்கிட்டு வந்தேன். இது ஒரு செடியோட ரேட் வந்து 450. இந்த காய் வந்து நீள சைஸாக வரும். இது வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சப்போட்டாவில் இருக்கிற ஒரு 4-5 நல்ல வெரைட்டி பற்றி பார்க்கலாம். இதில் சொல்கிற பழங்கள் வந்து நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது தாய் ரெட் சப்போட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அரிய வகை பழம். இது பார்க்குறதுக்கு ரெட் கலராக இருக்குது. குழந்தை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கிறதுனால. இதை வந்து நீங்கள் மாடி தோட்டத்திலே வளர்க்குறான். ஆனால் கட் பண்ணி வளர்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளைகள் வந்து பெருசாகாமல் காய் கிடைக்கும். வீட்டு தோட்டத்தில் தரையில் வச்சிங்கன்னா இது வந்து இந்த மாதிரி செடி பெருசாகி கொத்து கொத்தாக காய்க்கும். இது தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய அரிய வகை சப்போட்டா பழங்கள் ஒன்று. வீட்டு தோட்டத்தில் வேணுங்கிற வாங்கி வைங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பிளாக் சப்போட்டா. இது வந்து மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்கா பூர்வீகமாக கொண்டது. இது வந்து வெப்பமண்டல பயிர்களால் இந்தியாவில் வந்து நல்லா வளருது, தமிழ்நாட்டில் நல்லா வளருது. இது வந்து பழுத்த பழம் வந்து சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்குது, சாக்லேட் மாதிரி. ஆனால் கொஞ்சம் பழுக்காத காயை வந்து சாப்பிட்டிங்கன்னா கசப்பாக இருக்கும். அது வந்து உடம்புக்கு நல்லதும் கிடையாது, சில ஒவ்வாமைகள் ஏற்படலாம். அதனால் பழுக்காத காயை குழந்தைகளுக்கு கொடுக்குறத தவிர்த்துருங்க. நீங்கள் வித்தியாசமான பழ மரங்களை விரும்புகிற ஆளாக இருந்து இதை ஒன்று வாங்கி மாடி தோட்டத்தில் வச்சு விடுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது மாமே சப்போட்டா. இதுவும் மத்திய அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ வந்து பூர்வீகமாக கொண்டது. இது வந்து செடி வந்து ரொம்ப ஹைட்டாக வரும். பழம் வந்து 2லேருந்து 2.5 கிலோ வரைக்கும் வரும். இது ஒரு பழம் வந்து உருவாகிறதுக்கு வந்து பிஞ்சிலிருந்து 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆனால் தான் இந்த காயை வந்து நம்ம பறிக்க முடியும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டானது. ஆனால் அதோட விதையில் வந்து உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துகிற கண்டென்ட்னால வந்து விதையை வந்து வகையிலும் சாப்பிட அவாய்டு பண்ணிடுங்க. இது வந்து பெரிய மரமாக வளரும். அதனால் மாடி தோட்டத்தில் வைக்க முடியாது. வீட்டு கொஞ்சம் தள்ளி வைங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய மரத்தில் ஒன்று. இது வந்து அரிதான பழம். இது எங்கேயும் பார்க்க முடியாது, வேணுங்கிறவங்க வாங்கி வைங்க. அடுத்து பார்க்குறது தாய் பனானா சப்போட்டா. இது வந்து காய் வந்து நீளமாக வரும். இது வந்து மாடி தோட்டத்துக்கு ஏற்ற ரகம். இது வந்து செடி வந்து சின்ன சைஸாக வரும். நீங்கள் கட் பண்ணி வளர்த்திங்கன்னா ஈஸியாக மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். இதுதானே வீட்டில் வாங்கி வச்சுக்கிறேன். இந்த காயை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு வந்து ஈஸியாக சாப்பிட கொடுக்கலாம். நீங்கள் இந்த காய்கறி சீவருக்கு வச்சுக்கிற இந்த டூல்ஸை வச்சு நீங்கள் அதோட தோலை வந்து ஈஸியாக சீவிடலாம். இது இப்போ வாழைக்காய் மாதிரி இருக்கிறனால. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இது அனைத்து பேரத்தில் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு சிறந்த ரகம். தேவைப்படுறவங்க வாங்கி மாடி தோட்டத்தில் வைங்க. அடுத்து பார்க்குறது கிரிக்கெட் பால் சப்போட்டா. இது வந்து காய் வந்து கிரிக்கெட் பால் சைஸ் வரும். ஒரு 4 காய் சாப்பிட்டிங்கன்னா வயிறு ஃபுல்லாகிடும். இது வந்து கொஞ்சம் செடி பெருசாக வருங்கனால இது வந்து நீங்கள் மாடி தோட்டத்தில் வளர்த்த முடியாது. வீட்டு தோட்டத்தில் வீட்டு பக்கத்தில் வச்சு வளர்த்தலாம். இது கொத்து கொத்தாக காய்க்கும். ஒரு மரம் இருந்தாவே உங்கள் வீட்டோட தேவை வந்து ஃபுல்லாகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.